இந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர்கள் மொத்தமாக காசை கொண்டு வந்து படம் எடுக்கிறது இல்லை. அவங்க கையிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவாங்க, அப்புறம் ஒரு இடத்துல கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பாங்க. இப்போ அவங்க கையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது வச்சிருவோம், அது நம்ம கைக்கு மெதுவாக கூட வரட்டும். ஆனால் அந்த ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கோம்ல, அந்த வாங்கின கடனை வட்டியோடு அந்த ரிலீஸுக்கு முன்னாடி திருப்பி கொடுத்தால்தான் அவங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும். அதை நோக்கி அந்த பயத்தில் போகும்போது இந்த கடைசி ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரெஷர் வரும். அந்த ப்ரெஷரில் எங்கேயாவது கொண்டு போய் கொடுத்துருவோம், ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம், வாங்கிடுவோம், இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம். அந்த ப்ரெஷரில் போகும்போது தான் தடுமாறும். அந்த தடுமாற்றம் இல்லாமல் ஒரு சிலர் நிற்கிறாங்க, அவங்க சரியான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. இதே தடுமாற்றம் தான் மாணிக்கத்திலே நடந்தது. நான் எங்கேயோ இருந்தேன், ஏங்க இருங்க இருங்க இருங்கன்றக்குள்ளே ஒரு 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 பதட்டமாக ஒரு விஷயம் நடந்துருச்சு. இது வந்து மாணிக்கத்துக்கு மட்டும் இல்லை, அப்பாவில் நடந்தது, தொண்டனில் நடந்தது, சாட்டையில் நடந்தது, அடுத்த சாட்டையில் நடந்தது. நான் என் படங்களே எல்லா படத்துலேயும் இதுதான் நடந்துகிட்ருக்கு. பரவாயில்ல, எங்கேயாவது ஒரு சரியான ஒருத்தர் கையை பிடிச்சிக்க மாட்டோமா? சரியான ஒரு கை, ஒரு நல்ல படம்பா வாப்பா. ஏன்னா இங்கே அங்கீகாரம்ன்றது ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். நீங்கள் 50ஆம் நாள் போஸ்டர், இன்றைக்கி படம் ஓடிட்டுருக்கு பேபி ஆல்பர்ட்டில்.